ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் கார்டு ஆர் பிஸ்னஸ் கார்டு. என்னடா விசிட்டிங் கார்டுங்கிற பிஸ்னஸ் கார்டுங்கிற அப்படிங்கிறீங்களா? ஆமாம், பிஸ்னஸ் கார்டு வேறு, விசிட்டிங் கார்டு வேறு. பிஸ்னஸ் கார்டுங்கிறது ஒரு பிஸ்னஸை பற்றின விஷயங்கள் நீங்கள் அந்த கார்டில் சொல்கிற மாதிரி. விசிட்டிங் கார்டுங்கிறது தன்னை பற்றின டீட்டெயிலில் நீங்கள் கொடுக்குற மாதிரி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம விசிட்டிங் கார்டு ஆர் பிஸ்னஸ் கார்டு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, ஒரு கஸ்டமரை ஒரு புதுசாக நம்ம உள்ளர வரப்போகும்போது நிறைய வேலைகள் எனக்கெல்லாம் நான் ஆரம்ப கட்ட காலத்தில் ஃபோட்டோஷாப் ஸ்டார்ட் பண்ண போகும்போது எனக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்தும் சரி, தெரிஞ்சவங்க சர்க்கிள்லேருந்தும் என்னை செய்ய சொன்ன டிசைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் கார்டு. எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணி கூட, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், உன்னோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அது இந்த ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் உள்ள டிசைனருக்கு அது அப்போது ஆர்வமாகவும் இருக்கும், வாங்கி பண்ணணும் அதை. அந்த மாதிரி டயத்துலலாம் எனக்கு பணத்து மேலே பணத்தை வச்சு நம்ம டிசைன் பண்ணித்தரேன், எனக்கு பண்ண கொடுங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. கொடுத்தாங்கன்னா நான் தான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உங்களோட ஃபுல் ஆர்வத்தையும் அதில் காமிக்கணும். 1க்கு 4 டிசைன் பண்ணி கொடுப்போம். பொதுவாகவே டிசைனரோட மிகப்பெரிய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். நம்ம 4 டிசைன் பண்ணி காமிச்சாதான் கஸ்டமருக்கு பிடிக்கும். நம்ம 4த்தையுமே நல்லபடியாகவே ஒரு மொதல் டிசைன் எப்படி அவங்களுக்கு பிடிக்கணும்னு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் 4 டிசைனையுமே பக்காவாக நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தான் பிடிக்குன்னு வச்சுங்களேன். டைமிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 4 டிசைனுக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரே மாதிரி தான் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். வேறு வழியும் கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை காமிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அதே போல் கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஒரு டிசைன் வாங்குறீங்க அப்படின்னாலே, அதுவும் விசிட்டிங் கார்டெலாம் பார்த்திங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எனக்கு கார்டு அப்படி வேணும், இப்படி வேணும், நான் இதை இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும்னு சொல்லி அவங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அவங்க மூளையில் உள்ள டிசைனை உங்கள் மூளையில் காப்பி பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் அதை அவங்க சொல்கிறதில் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த டிசைனை ரெடி பண்ணால் தான் ஓரளவுக்கு ஒரு 80% அவங்கள நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க மனசில் நினச்சிருக்கிற டிசைனை விட நீங்கள் பக்காவாக செஞ்சு அந்த டிசைனையே டோட்டலாக அவரோட ஐடியாவே நீங்கள் மாற்றணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா தான் அங்கே நீங்கள் செய்கிற டிசைன் ஜெயிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டிசைனுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், உங்களோட டைமிங்கும் வேஸ்ட்டாக போயிடும். டக்குன்னு ஒரே விஷயத்தில் நான் எதிர்பார்த்தது இது இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நீங்கள் முதல்ல அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும். என்ன மாதிரி டிசைன் வேணும், என்ன கலர் பிடிக்கும், என்ன கலர் பேஸில் பண்ணணும், என்ன அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக எப்படி கேட்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த விசிட்டிங் கார்டு பிஸ்னஸ் கார்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வேணுமா, பிஸ்னஸ் கார்டு வேணுமா அப்படின்னு. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். அப்புறம் கண்டென்ட் அவங்க என்னென்னலாம் அந்த கார்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நேம் இருக்கணும், லோகோ இருக்கணும், காண்டாக்ட் இருக்கணும், இமெயில் அட்ரஸ்ஸு, அதோட போதும் அப்படின்றாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் வரணும்னு நினைப்பாங்க. அந்த ஃபோட்டோஸும் ஓன் ஃபோட்டோஸாக இல்லாமல், அவங்களோட ஃபோட்டோஸாக இல்லாமல் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சாலும் எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணால் வேறு மாதிரி வேணும்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல உட்காந்து ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் டிசைன் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து அவங்களோட மனநிலை உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சவங்க, இவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் பிகினராக இருக்கிற நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. நான் டிசைன் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களோட ஓன் டிசைனில் அவங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குற ஆர்வத்தில் தான் டிசைன் பண்ணுவீங்க. பட் ஆனால் அவங்களுக்கு டோட்டலாக அவங்க மைண்ட் செட் வேறையாக இருக்கும். அதனால் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. கலர் கொண்டு கேட்டுக்கோங்க. என்ன பேஸில் கலரில் உங்களுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிஸ்னஸ் கார்டும் விசிட்டிங் கார்டும் நான் உங்களுக்கு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, ஏன் நான் ஒரு கார்டாக செஞ்சு உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் அந்த ஒர்க்கில் எல்லா டூலுமே உங்களுக்கு டச் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்படும். உங்களுக்கு முதல்ல ஒரு கார்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். புதுசாக டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. சாதாரணமாக நான் பார்த்த வீடியோஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக சைஸு, அப்புறம் ஒரு கலரு, அப்புறம் அது இது அந்த மாதிரிலாம்
தான் பிஸ்னஸ் கார்டு பண்ண முடியாது. பண்ணுனா யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நம்மளாக இருந்தாலும் அப்படி தான். மெயின் அதே மாதிரியே வந்து பேப்பர் ஒர்க் வேறு, ஃபோட்டோ ஒர்க் வேறு. பேப்பர்னால் சாதாரணமாக பேப்பரில் பிரிண்ட் வர்ற விஷயங்கள், பேப்பரு, போர்டு, ஆர்ட் போர்டு இதில் வர டிசைனுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது வேறு. அது இல்லாமல் ஃபோட்டோ சம்மந்தமாக ஃபோட்டோ பேப்பர் அது வேறு மாதிரி. இந்த வெட்டிங் ஆல்பத்துக்கோ ஒரு ஃபோட்டோவுக்கோ இல்லை வந்து நம்ம சோசியல் மீடியாவுக்கு ஒர்க் பண்ணுறதோ அது டோட்டலாக வேறு. ஒரே சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணினாலும் 2 விஷயமும் வேறு. RGB வேறு, CMOK வேறு. இதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண போகும்போது உங்களுக்கு நான் புரியும், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. மல்டி கலரில் தான் ஒர்க் பண்ணுறோம். அதே மல்டி கலரில் நம்ம வந்து சோசியல் மீடியாவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ஒர்க் பண்ணுற மாதிரியும் பேப்பர் ஒர்க்கு அப்படி பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கொஞ்சம் டிசைன்ஸில் நம்ம இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு தெரியாது. நம்ம தான் வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்லியும் புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒர்க்கில் அவங்க சொல்கிறத கொண்டு வரத்துக்கு இது இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும், இதை இப்படி தான் கொண்டு வர முடியுங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணி ஒர்க்கை பண்ணணும். ஒர்க் போவோம். இது வந்து ஒரு 3 வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து சீக்கிரமாக ஒரு சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் வீடியோவிலலாம் வந்து இந்த விசிட்டிங் கார்டை வந்து நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக பண்ணால் தான் புரியும். லென்த்தாக ஒரே வீடியோவும் போட முடியாது. ஸோ ஒரு 3 வீடியோவாக பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், பிடிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன். இந்த விசிட்டிங் கார்டில் ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் பெரிய பெரிய பேனர் வரைக்கும் போகும். எப்பொழுதுமே சின்ன விஷயமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம இதில் வைக்கிற சைஸாக இருக்கட்டும், இதில் வைக்கிற கலராக இருக்கட்டும், இதுக்கு எடுக்கிற எஃபர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஒரு பேனரே. இப்போ வந்து ஒரு இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய பேனர் வச்சுருப்பாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கட் அவுட் ஒரு 10க்கு 20 இல்லை 30க்கு 40லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சிம்பிளாக 2 மேட்டர் தான் இருக்கும். பெரிய ஃபோட்டோஸ் இருக்கும், கடை நேம் இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் அது அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு ஒரு நம்பி நம்மள்ட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உண்டு. ஓகேவா? ஓகே, ஒர்க்கில் போமா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே நான் சொல்கிற டீட்டெயில்லையும் வேறுபாடுகளோ இல்லை உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறேன். அதை சரி பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.